நான் வாங்கின இடத்துல என்னன்னா அவங்க பேரை என்கிட்ட வித்துட்டாரு. ஆ ஆ ஆ பேரன் வித்துட்டாரு. ஆமா, அவங்க அப்பாவோட பிறந்தது 3 பேரு. ஓ, அவங்க சித்தப்பா கேஸ் போட்டிருக்காரு. சரிங்க பட்டா மாத்த விட மாட்டாரு. சரிங்க. அது செல்லும்னு லேண்ட் கிராப்பிங்ல சொல்லிட்டாங்க. சரிங்க அதாவது பேரண்ட் தாத்தாவோட சொத்தை பேரை விற்கலாம் அப்படின்னு. சரிங்க. அவர் தான் லீகல் அவர் மட்டும் அவர் தான் லீகல் ஏராக வராருங்களா இல்லை நடுவில் வேற யாராவது வராங்களா? அவங்க சித்தப்பா தான் வராரு. சித்தப்பாவும் லீகல் ஏரில் வராரு. ஆமாம் சார், அவர் பையன் முறை தானே வரும். அப்போ லீகல் ஏரில் அவங்க வராங்கன்னா அவங்களும் சேர்ந்து தானே வித்துருக்கணும் உங்கள் ப்ராப்பர்ட்டியே, இல்லாட்டி பேரனுக்கு. இவர் எனக்கு எப்படி கொடுத்தாருன்னா என்ன எங்க அப்பாவோட சொத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், எங்க தாத்தா பேர்ல இருக்கதை எங்க அப்பாவுக்கு உள்ள பங்கை தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. இல்லை இல்லை சார், இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ நம்ம ஏரியாவில் நீங்கள் பண்ணீங்க ஃபஸ்ட்டு ஒரு சட்டத்தை பார்த்துங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அந்த பட்டாச்சிட்டா அடங்கல் யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பட்டாச்சிட்டா அடங்கல் இன் ஃபேவர் ஆஃப் தாத்தா பேரில் இருக்குன்னா, தாத்தா நோ மோர்னா அவருடைய லீகல் ஏர்ஸை பார்க்கணும். அதில் லீகல் ஏர்ஸ் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அவங்க அப்பா ஷேரை வாங்கிக்கணுமே தவிர, அவங்க பிரிக்காமல் இருக்கிற ஒரு சொத்துக்கு நீங்கள் வாங்கக்கூடாது. பட் அது லீகலாக அட்வொகேட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதோ லேண்ட் ஸ்கிராப்பில் போட்டு ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. பட் எனியோ இதில் லிங்க் கரெக்டாக இருந்து உங்களுக்கு சட்டம் கரெக்டாக வழி வகுத்துனா உங்களுக்கு கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு லீகல் யாஸ் கரெக்டாக இருந்து அவங்க மூலியமாக தான் வாங்கணும். இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி செட்டில்மெண்ட் ஆகியிருந்த ப்ராப்பர்ட்டி தான் வாங்கணும். அப்போ தான் பேரை மட்டும் தனியாக வைக்க முடியும்.